குமிலி லேக் பார்த்தீங்களா, ரீல்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. சொன்ன மாதிரியே நான் மரம் ஏற போகிறேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நான் பூஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. மக்களை நசனமாக தொங்குவா இது. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதோட நேரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஐயா 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 தரும போடுங்க ஐயா. வாழாட்டாத, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா டேய். அப்படி பார்க்காத, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிச்சைக்காரமே பார்த்தீங்களா, யாருமே இல்லை. குமுளி லேக்கு சும்மா கும்முன்னு இருக்கு மகளே. நீங்கள் மாசா ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான பிளேஸ் தான் இது. இல்லை கப்பலாக வந்து க்யூட்டாக ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான பிளேஸ் தான் இது. இல்லை நீங்கள் ஒரு நேச்சுரல் லவ்வரா, அதுக்கான பிளேஸ் தான் இது. இங்கே உள்ள ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு பேய் வந்து புஷ்குன்னு ஒரு ரைட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? மக்களை மயில் பார்த்துட்டோம். ஏ நான் தமிழில் பாஸ் ஆகிடுவேன். இங்கிலீஷில் ஸ்நாக்ஸில் இது வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும் இதோட மகிமை என்னன்னு. நடா பூசா வீட்டுக்கு போகலாமா? எங்கேருந்து பார்த்தாலும் க்யூட்டாக தான்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. எஸ்கியூஸ் மீ லேடிஸ், வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். கொஞ்சம் அப்படியே வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஓகே மக்களே, மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மக்களை எதுக்கு இந்த வாரம் நான் வந்து குமுளி லேக்கை சூஸ் பண்ணேன்னா, அங்கே ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே கூட்டமும் வராது, மழை இருக்கும், தண்ணி இருக்கும், கூட ஒரு அமைதி இருக்கும். யோசிச்சு பாருங்க, மழை தண்ணி அமைதி ஈக்குவல் டு பெரிய நிம்மதி. அடி மேல அடி வாங்கினாதான் இப்படி இருக்கலாம்னு தோணும் தனியாக இருக்க. உண்மையிலே சொல்ல போனால் மக்களே, நான் பீப்புளை விட்டு தனியாக இருக்கும் போது தான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அவனுங்க கூட இருக்கும் போதெல்லாம் இருக்கு ஒரு வேதனை இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, அது நமக்கு செட் ஆகல மக்களே. அதனால தனியா இருக்குதே நிம்மதியா இருக்கு. அடி வாங்கின அனுபவம் பேசுது. இப்ப நான் தான்டா. டேய், வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியே எடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. டேய், வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. இன்னும் 41 கிலோமீட்டர், 1 hour டிராவல். வாங்க மஜா பண்ணுவோம். அடுத்த ஸ்டாப்பு பெட்ரோல் பங்க், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு குமுளி லேக்கு. இப்போ நம்ம எதுக்கு ராங் ரூட்ல போறோம்னா, வண்டிக்கு பெட்ரோல் போட போற மக்களே. அங்க பாருங்க எதிர எப்படி அண்ணன் கெத்த வர கில்லி மாதிரி வழி அச்சாருன்னு வச்சுங்களேன், நம்ம எலி மாதிரி நெசங்க வேண்டியதான். இங்கே ஒருத்தரான் பாரு, நான் போயிடுறேன் பாவி. மக்களே இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. 200 போட்டேண்ணா. என்ன குறுகுறுன்னு பாக்குற? இதுக்கப்புறம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி பெட்ரோல் பங்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக குமுளி லேக்கு தான். ஓகே மக்களே, வண்டலூர் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டர் மக்களே. வண்டலூர் மலை. மக்களே தான் வண்டலூர் ஜூ. ஆஹா அங்கிள், சைட்லலாம் பார்க்கறது இல்லை. எப்பா லாரிக்காரங்க இவ்வளோ பெரிய லாரி வச்சுருக்காங்க, தம்மா தொண்டு மூளை இல்லை உங்களுக்கு. சரி, கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், லாரி டயரில் மாட்டின எலி மாரி ஆயிருப்பேன். எனக்கு வர கோவத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. கரெக்டாக இன்னும் 13 கிலோமீட்டர். வா, பியூட்டிஃபுல் ரோட்டில் ஏதோ ஒரு கொரியன்கார ஊர் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பஸ்ஸு கலரு, இந்த செடிங்க, இந்த ரோடு அப்படியே இருக்குல்ல. நம்ம ஊர்ல ஒரு கொரியன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு மக்களே. இப்போ பாருங்க மங்காத்தா ஸ்டைல. ஆனால் எஸ்கே அது ரீலு, இது ரியலு. அங்கே விழுந்தா கூட பேக்கப்புக்கு 10 பேர் இருப்பாங்க. நீ கீழே வந்தேன்னா பேக்கப்புக்கு ஒருத்த கூட வரமாட்டான். இப்போ நீ வீடியோ எடுக்கிற, நீ கீழே வந்து வச்சுக்கேன், உன்னை சுற்றி நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க. உஷாராக இருந்துக்கும் மக்களே. பரவாயில்ல மக்களே, இந்த ஊர்லலாம் வந்து மாடு ரோட்டில் மேயாமல்
ரோடுக்கு நடுவில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் மேய்து, அதுக்கு சந்தோஷம். குக்கு 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 குளிப்பாவா ஹவுஸே குக்கு குக்கு கும்மலி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கட்டு வர மக்களே, அந்த கட்டில் திரும்பணும். குக்கு 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 கு இங்கேதான் கரெக்டாக இன்னும் 6 கிலோமீட்டர் மக்களே. வாங்க மக்களே, பாருங்களா, தடா ஃபால்ஸ் போக சொல்ல வருது மலை 2 பக்கம் அதே மாதிரி வருது பாருங்களேன். ஆனால் இது தடா கிடையாது, ஆந்திரா கிடையாது, இது நம்ம சென்னை மிக அருகில் தான் இந்த இடம். இது பார்க்க தடா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம சென்னை தான். பேக் டு 90s மக்களே. ரோடு நடுவில் பனைமரம், ரோடு சைடில் பனைமரங்க சூப்பராக இருக்குல்ல. பேக் டு 90s. 90ஸ்ல எங்கடா கார் வந்தது, ஏன்டா டே. ஒரு மீட்டர் மக்களே வந்துட்டோம். மக்களே தெரியுதா உங்களுக்கு, அப்படியே தடா மாதிரியா இருக்கு பாருங்க பார்க்க. ஆனால் இது தடா இல்லை, நம்ம ஊர் சென்னை தான். பாருங்க எல்லாரும் வந்துருக்காங்க பாருங்க, நான் மட்டும் தான் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஊரே எத்தனை பைக் இருக்கு பாருங்க கீழே. ஐயா 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 தரும போடுங்க ஐயா. வாலாட்டாத என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பாசக்கார பசங்க பார்த்த உடனே பாஞ்சின்னு வரானுங்க. ஆனால் என்கிட்ட தான் 10 பைசா இல்லையே. என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா டேய். அப்படி பார்க்காது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிச்சைக்காரமே. ஓகே மக்களே, ஒரு வேளையை நம்ம வந்துட்டோம். குமிலி லேக் பார்த்தீங்களா, ரீல்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. மக்களே வாங்க, தாமரை இருக்குது, அதை போய் நம்ம கிட்ட எடுப்போம். பார்த்தீங்களா, நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா சில விஷயத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது அப்படியே அழகாக தான் மக்கள் இருக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் அது அழகே போயிடும். ஏண்டா நாயே, தண்ணியில காலை வச்சா ஷூ ஈரமாயிட்டு சொல்லிட்டு இல்லாத கதைலாம் சொல்றீங்களா? உண்மையிலே மக்களே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக நிம்மதியாக. இந்த பறவைங்கெல்லாம் கரெக்டாக எங்கெல்லாம் கூர்ப்பாக இருக்கோ அங்கே தான் மக்களே கக்காவே போகுது. இந்த கூர்ப்பாக இருக்கா அங்கேயும் கூர்ப்பாக இருக்கா எங்கெல்லாம் கூர்ப்பாக இருக்கா அங்கே கக்காவே போகுதுங்க. ஓ அப்படியே இதையே சுற்றி வரலாமா, அப்படியே பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்குது, சுற்றி வரலாம். மக்கள் நம்ம பைக் எத்தி இது உள்ளே சுற்றினா என்ன? மக்களே இங்கே எல்லாரும் வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. A few moments later. இங்கே பார்த்தீங்களா யாருமே இல்லை. இப்போ நிமிதான் நான் என்ன வேணால் வளர்ந்ததில் அமைதியாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இங்கே வந்து உட்காந்து தனியாக பாட்டு கேட்கலாம், தனியாக வரையலாம், ஸ்கிரிப்ட் எழுதலாம். மயில் கத்துற சத்தம் கேட்குது. அங்கே போனால் மயில் பார்க்கலாமாண்ணா? பார்க்கறதுக்கு தானே வழி இருக்கே, ஆனால் கத்துது, மயில் தானே கத்துது. அங்கே இருக்குமாப்பா மெயின்ல ஒன்று கூட வரல, நான் பார்த்தேன்னு. பக்கத்தில் நிற்குமா, பக்கத்தில் வந்தாங்க அந்த ரேஷன் கார்டில் அரிசிலாம் போகிறது வந்து. சவுண்டு மட்டும் கேட்டுது, மயில் சவுண்டு. ஒரு மயிலை பார்த்தா கூட போதும் மக்களே. இங்கே உள்ள ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு பேய் வந்து புஷ்குன்னு ஒரு ரைட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம மேலே அப்படி தான் யோசிக்கும். மக்களே மயில், ஓ பார்த்துட்டோம், ஏ வெளியே ஒரு மயிலை பார்த்துட்டோமா. முருகன் நல்லாலும் ஒரு மயிலாச்சும் கண்ணில் காட்டினேன், அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு. வாங்க மக்களே போவோம். மக்களே இதில் ஒன்று விளையாடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பாஸ் ஆஃப் ஃபெயிலாக பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் தமிழில் பாஸ் ஆகிடுவேன், இங்கிலீஷில் பாஸ், மேக்ஸில் ஃபெயிலு, சோஷியல் சயின்ஸில் பாஸ், ஸ்போர்ட்ஸில் ஐயா கில்லியா இல்லை பல்லியா. அதெல்லாம் ஒரு காலம். இது வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும் இதோட மகிமை என்னன்னு. வரானுங்க சாப்பிட்றானுங்க அப்படியே தூக்கி போட்டு பண்ணுங்க, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அவங்களுக்கு.
ஏதோ அவங்க சொந்த நிலம் மாதிரி பண்ணிட்டு போகிறானுங்க. இது காமன் பிளேஸ் தானே, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி எடுத்தது? நாகப்பழம் எந்த ஏரியா அறுத்தும் கண்ணில் காட்டலான்னு பார்க்குறேன், ஒரு நாகப்பழமும் இல்லை அந்த மரம் தான் இருக்குது. குமுளி லேக்கு சும்மா கும்முன்னு இருக்குது மகளே. நிம்மதியாக வந்து பீஸ்ஃபுல்லாக தனியாக இருந்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா அருமையான பிளேஸு. அதே மாதிரி கேங்காக வந்துட்டு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக பிக்னிக் மாதிரி வந்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுற பிளேஸு இந்த பிளேஸாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது மக்களே. மக்களே இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. இதே தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த இடம். ஆனால் உண்மையிலே பீஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களே. பார்க்க ஒரு மாதிரி நிம்மதியாக. உங்களுக்கு கேட்குதுங்களா மயில் கத்துறது? நீங்கள் மாசாக ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான பிளேஸ் தான் இது. இல்லை கப்பலாக வந்து க்யூட்டாக ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான பிளேஸ் தான் இது. இல்லை நீங்கள் ஒரு நேச்சுரல் லவ்வரா, அதுக்கான பிளேஸ் தான் இது. வாங்க மக்கள், உங்களுக்கு மரம் ஏறன்னு சொன்னல, உங்களுக்கு மரம் ஏறி காட்டுறேன் வாங்க. சொன்ன சொல்லை தவற மாட்டான்னு இந்த கோட்டசாமி உங்களுக்கு மரம் ஏரியை காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். அது கொஞ்சம் வழி விடுங்க. ஏண்டா நீ வழியில் வந்துட்டு எங்களை வழி விடுன்னு கேட்குறியான்ற மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. அடுத்தாலும் வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். வழி விடுங்க மேடம். புரியுது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியுது. ஓகே பார்த்தீங்களா, எங்கேருந்து பார்க்க நம்ம பூஸ்டர் எப்படி இருக்கான் பாருங்க, பக்கவாக இருக்கானா, சும்மா க்யூட்டாக இருப்பான் பையன். அவன் சும்மாவே க்யூட்டாக இருப்பான். இந்த ஆங்கிளில் பார்க்க இன்னும் செம்ம க்யூட்டாக இருக்கான். ஏய் சொன்ன மாதிரியே நான் மரம் ஏற போகிறேன். கீழே விழுவாம இருந்தா சரிடா எஸ்கே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நான் பூஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. எப்படி சொன்ன மாதிரி மரம் ஏறினா மக்களே, என் தம்பி சொன்ன மாதிரி நாகப்பழம் ஃபுல்லாக பூதா மக்களே இருக்குது. பழம் எங்கேயுமே இல்லை, பழமே இல்லை, காயம் இல்லை எங்கேயுமே. வாங்க இறங்கிடுவோம். செம ஃபீலாக இருக்கு மக்களே. நான் சொன்ன மாதிரி தொங்குவா இது. வா பூஸ்டர் நீ தொங்குறியா? இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதோட நேரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கு செல்வோம். நடா பூஸ்டர் வீட்டுக்கு போகலாமா? எங்கேருந்து பார்த்தாலும் க்யூட்டாக தான்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நல்லவன்டா. சரி ஓகேடா, லேக்குக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம்டா. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ரைட் வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க.